செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. சொல்லப்போனால் பிஎஸ்எஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜென்ரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இவங்க இப்போதைக்கு கான்ஸ்டபிள் வேலைக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேட்டகரியிலையும் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21,700 இருந்து 69,100. நான் போய் சொல்லலைங்க, இங்கே அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 21,700 இருந்து 69,100 வரைக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3,588 வேகன்சிங்க. இதில் 3,406 வேகன்சிஸ் மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் 182 வேகன்சிஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இல்லையா, பிஎஸ்எஃப் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துருக்காங்க கான்ஸ்டபிள் வேலைக்கு. சரிங்களா, ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு நம்மளோட, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டேட் வைஸாக அவங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இது போக நீங்கள் அப்ளை பண்ணுறச்ச ஒவ்வொரு தடவையும் என்ஓசியோடு சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். 28 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பகுதியில் கொடுத்துருக்காங்கங்க வேகன்சி. சரியா, ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரான்டியர் ஹெச்கியூ அட் பெங்களூரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. அது போக 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 25 வயசு வரைக்கும். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே இதில் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தான்ப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ஸ்டபிள் வேலை, அதாவது கார்பெண்டர், ப்ளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அப்ஹால்ஸ்டர், இந்த வேலைக்கு எல்லாமே நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். இது போக ஒரு 2 வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மற்ற வேலை இருக்கு இல்லையா, காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர் அப்படின்ற ரோலுக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள், வாட்டர் கேரியர் அண்ட் வெயிட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே நீங்கள் 10th படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது போக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் பிஇடியில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ரேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக ரிட்டன் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், இல்லைன்னா நாலேஜ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேக்ஸு, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பேசிக் இங்கிலீஷ் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவுமே கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.